நல்ல ஒரு காரசாரமான வெத்தலவள்ளி கிழங்கு மசாலா வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சைடிஷாக நம்ம வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு வெத்தலவள்ளி கிழங்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு ஒரு கிழங்கா இருந்துச்சு. அதை நல்லா உடச்சி இந்தமாரி நம்ம வச்சுக்கிட்டேன். இதை வந்து குக்கரில் நல்லா கழுவிட்டு அதில் போட்டு தண்ணிக்கு அதுக்கு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு மூடி வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு இந்தமாரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக இதே நம்ம உருளைக்கிழங்கு பண்ணுவோம் பார்த்திங்களா, அதேமாரி தான். இப்போ இதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம போட்டு பொரிய விடுவோம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அதையும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு நம்ம கிழங்கு, அதாவது இந்த வெத்தலவள்ளி கிழங்கு வேக வைக்கும் போதே சால்ட்டு நம்ம போட்டிருந்தோம், உப்பு போட்டிருந்தோம். இதில் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதுதான் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருப்போம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம். இந்த கரம் மசாலா நீங்கள் கண்டிப்பாக போடணும். அது போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுமாரி பெப்பர், மிளகுத்தூளும் இருந்தாலும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. இது நல்லா இப்படி கிளறி விட்டு நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னா அந்த மசாலா இருக்கிற பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்த வெத்தலவள்ளி கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிழங்கு கொஞ்சம் குலைவாக வெந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மசாலா அந்த கிழங்குக்குள்ளே நல்லா உள்ளே இறங்கி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு விசில் 2 விசில் சேர்த்தே விடுங்க. இப்போ இந்த கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா தண்ணி வந்து அது நல்லா மிக்ஸ் ஆகி அது ட்ரை ஆகும். நல்லா இப்படி கிண்டி விடுங்க. இந்தமாரி லைட்டாக அந்த கரண்டி வச்சு ஒரு கட் பண்ணுற மாரி கட் பண்ணிங்க அப்படின்னா இன்னமும் அந்த மசாலா நல்லா இறங்கும் அந்த கிழங்குக்குள்ளே. உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம ரெடி ஆகிடுச்சு. மேக்ஸிமம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நீங்கள் மாற்றி வச்சிட வேண்டியதான். இதுக்கு மேலே மல்லி இலைகள், அதாவது கொத்தமல்லி தழை இல்லாட்டி கருவேப்பிலை 2 தூவி விட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூடான சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான கிழங்கு ரெசிபி. வெத்தலவள்ளி கிழங்கு, அந்த வெத்தலை மாரி அதோட தலைகள் இருக்கும். அதனால் வெத்தலவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த ஹெல்த்தியான ரெசிபிஸ் அண்ட் அதர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.